Good morning students, welcome to science class. In last week we have learnt about pressure exerted by air. Activity 2 ல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Take a conical flask and a well boiled egg. நம்ம ஏர் வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி. டேக் அ கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அண்ட் எ வெல் பாயில்டு எக். ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கும் தென் நல்லா பாயில் பண்ண ஒரு எக் எடுத்துக்கிறோம். ஆஃப்டர் ரிமூவிங் இட் ஷெல், எதை ரிமூவ் பண்ணணும், அதோட ஷெல், அதை ஓடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். பிளேஸ் த எக் ஆன் த மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க். இப்போ வந்து அந்த மவுத் ரீஜனில் நம்ம எக்கை வந்து வைக்கிறோம். இட் வில் நாட் என்டர் த ஃப்ளாஸ்க். நவ் டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர், burnt it and drop it inside the flask. பட் வந்து எக் வந்து உள்ளே என்ட்ரால. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பீஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை பேர்ன் பண்ணி அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே இன்சைடில் நம்ம அதை ட்ராப் பண்ணுறோம். வெயிட் ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ், இட் பேர்ன் ஃபுல்லி. நவ் கீப் த எக் ஆன் த மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க்கு. அந்த பேப்பர் எரிய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளாஸ்கோட மவுத்தில் நம்ம எக்கை ப்ளேஸ் பண்ணுறோம். வெயிட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். வாட் டு யூ அப்சர்வ்? கொஞ்சம் நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை அப்சர்வ் பண்ணோன்னா, when the paper is burning in the flask, the oxygen present in the air inside the conical flask is used up for its combustion. அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே இருந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு நமக்கு எரிஞ்சது, அந்த பேப்பர் வந்து எரிஞ்சது. கம்பஷன்னா எரிதல்னு அர்த்தம். திஸ் ரெடியூசஸ் த ப்ரெஷர் இன் த ஏர் இன் த ஃப்ளாஸ்க். அந்த எரியும் போது என்ன ஆகுதுன்னா, திஸ் ரெடியூசஸ் த ப்ரெஷர் ஆஃப் த ஏர் இன் த ஃப்ளாஸ்க். அதனால் ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிருக்கு அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே. த ஏர் இன் த அட்மாஸ்பியர் டென்ஸ் டு ஆக்குபை த லோ ப்ரெஷர் ரீஜன் இன் த flask, so it rushes through the mouth of the flask, thus pushing the egg into the flask. அப்போ உள்ள ஃப்ளாஸ்க்குள்ளே என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஏர் வந்து கம்மியாக இருக்கிறனால அட்மாஸ்பியர்லேருந்து என்ன ஆகுதுன்னா லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு என்ன ஆகும். இப்போ கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குது, அதே அட்மாஸ்பியரில் ஹையாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஏர் என்ன ஆகும்னா ஹை ரீஜன்லேருந்து லோ ரீஜனுக்கு ஆக்குப்பை பண்ணுறதுக்கு வரும். ஸோ வந்து அட்மாஸ்பியர்லேருந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே ஏர் வந்து உள்ளே வருது. அந்த ரஷ்ஷாக வரும்போது நம்ம மேலே வைக்கிற அந்த எக்கையும் புஷ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுது, ஏரும் உள்ளே வந்துடுது, அந்த எக்கையும் உள்ளே தள்ளிடுது. ஓகே, so it rushes through the mouth of the flask, thus pushing the egg into the flask. ஓகே, அட்மாஸ்பியர்லேருந்து ஏர் வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே ரஷ் பண்ணி உள்ளே என்ட்ராகும்போது மேலே இருக்கிற எக்கையும் சேர்த்து அது என்ன பண்ணிடுது, புஷ் பண்ணிட்டு உள்ளே வந்துடுது. ஓகே, அதாவது நமக்கு ப்ரெஷர் வந்து குறையும் போது அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்த நோக்கி ப்ரெஷர் என்ன ஆகும்னா, அந்த ப்ரெஷர்னால் நமக்கு அந்த புஷ் ஏற்படுது. அந்த புஷ் வந்து நமக்கு அந்த எக்கை வந்து உள்ளே தள்ளிடுது. ஓகே, ஃபோர்ஸ் த ப்ரெஷர் இன் லிக்விட்ஸ். ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்விட்ஸ். இப்போ இது வரைக்கும் ஏரில் எப்படி ப்ரெஷர் ஃபோர்ஸ் வேலை பண்ணுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து லிக்விட்ஸில் யூ வுட் ஹாவ் நோட்டிஸ் தட் அன் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட் பை வாட்டர் ஆன் எ ஃப்ளோட்டிங் ஆர் எ பார்ட்லி சப்மர்ஜ்ட் பாடி. சில ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தோன்னா, சிலது வாட்டருக்குள்ளே போடும்போது சிங்க் ஆகும், சிலது மேலே ஃப்ளோட் ஆகிட்ருக்கும், சிலது ஹாஃபாக ஃப்ளோட் ஆகிட்ருக்கும், சப்மர்ஜ் மாதிரி. திஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் கால்டு பியாண்ட் ஃபோர்ஸ். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு முக்கியமாக ஒரு ஃபோர்ஸ், ஒரு அப்வர்டு ஃபோர்ஸ், கீழேருந்து மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் வந்து நமக்கு வாட்டரில் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், பியாண்ட் ஃபோர்ஸ், மிதக்கும் விசை. திஸ் phenomenon is known as buoyancy. இந்த இதை என்னென்னு சொல்கிறோன்னா மிதத்தல். திஸ் ஃபோர்ஸ் இஸ் நாட் only exerted by liquids but also by gases. இந்த ஒரு என்னென்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து லிக்விட்ஸ் மட்டும் இல்லை, இதுலேயும் இருக்குது, கேஸஸ்லேயும் இருக்குது. திஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் டிசைட்ஸ் வெதர் அன் ஆப்ஜெக்ட் வில் சிங்க் ஆர் ஃப்ளோட். இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் டிசைட் பண்ணும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வாட்டரில் சிங்க் ஆகணுமா ஆர் ஃப்ளோட் ஆகும். சிங்க்னா என்ன, உள்ளே போய் மூழ்கிடுறது. சரியா? ஃப்ளோட்னா என்ன, மிதக்கிறது. அதான் பியாண்ட்னா மிதக்கிறது. சரியா, ஃப்ளோட் ஆகும். இஃப் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் தேன் த அப்வர்ட் ஃபோர்ஸ் தென் த ஆப்ஜெக்ட் வில் float. Okay, if the weight of the object is less than the upward force, and the upward force விட அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா
அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், வாட்டரில் ஃப்ளோட் ஆகும். ஆனால் அது கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்ன, இஃப் நாட் இட் வில் சிங்க். ஓகே, இது வந்து என்ன ஆகும்னா சிங்க் ஆகும். லெஸ் தென் அப்வர்ட் ஃபோர்ஸ். கூட இருந்ததுன்னா கீழே வந்து சிங்க் ஆகிடும். சரியா? இப்போ வாட்டருக்குள்ளே நம்ம ஒரு கல்லை போடுறோம். கல் என்ன ஆகும், அப்வர்ட் ஃபோர்ஸை விட வெயிட்டாக இருக்கனால கீழே சிங்க் ஆயிரும். பட் அதே ஒரு மரக்கட்டை அந்த மாதிரி மரக்கட்டை மாதிரி போட்டோன்னா அது என்ன ஆகும், தண்ணி மேலே சிங்க் ஆகிட்ருக்கும், ஃப்ளோட் ஆகிட்ருக்கும். ஸோ அதுதான் பியாண்ட் ஃபோர்ஸை விட லெஸ்ஸாக இருந்ததுன்னா ஃப்ளோட் ஆகும். அப்வர்ட் ஃபோர்ஸை விட ஹையாக இருந்துச்சுன்னா, லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா ஃப்ளோட் ஆகும். அதிகமாக இருந்துச்சுன்னா வாட்டருக்குள்ளே போய் சிங்க் ஆயிரும். ஓகே. Pressure exerted by liquids. Liquids exert pressure not only on the base of the container vessel in which they are kept but also on the side walls. இந்த ப்ரெஷர் வந்து லிக்விட்ஸில் கண்டெய்னரில் மட்டும் நமக்கு இது பண்ணுறதில்ல, அந்த கண்டெய்னரோட சைட் வால்ஸ்லேயும் என்ன பண்ணால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. The pressure exerted by a liquid depends on the depth of the point of observation considered in it. அதாவது நம்ம அந்த கண்டெய்னரை மட்டும் அது லிக்விட்ஸ் வந்து ப்ரெஷரை வந்து கொடுக்குறதில்ல, சைட் வால்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேயுமே ப்ரெஷரை கொடுக்குதுங்கிறது ஒரு நமக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. Take a plastic bottle, punch 3 holes on its side in the same direction but at different heights. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து 3 ஹோல்ஸ் நம்ம போடுறோம், சேம் டைரக்ஷனில், பட் வந்து பர்டிகுலர் ஹைட் டிஸ்டன்ஸ் இருக்கணும். நவ் போர் சம் வாட்டர் இன்டு இட் அண்ட் லெட் இட் ஃப்ளோ த்ரூ த ஹோல்ஸ். இப்போ ஓட்டை போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அந்த பாட்டில் ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிட்டு இப்போ ஃப்ளோ ஆக நம்ம அலோவ் பண்ணணும் எல்லா ஹோல்ஸ் வழியாகவும். அப்சர்வ் த ஃப்ளோ ஆஃப் water from the lowest holes come out with the greatest force and the water from the topmost hole comes out with the least force. அங்கே நீங்கள் டயக்ராமில் பார்த்தா தெரியும், 3 ஹோல்ஸ் வந்து போட்டிருக்காங்க சேம் சைடில், பட் 3மே சேம் இதில் அந்த வெளியேறுதுன்னா இல்லை. லோயஸ்ட்டில் இருக்கக்கூடிய அது பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷரில் ரொம்ப தூரத்துக்கு தள்ளி நமக்கு வாட்டர் வந்து விழுகுது. அப்படி மேலே போக போக என்ன ஆகுதுன்னா அந்த இது என்ன ஆகுது, கம்மியாகிட்டே போகுது, அந்த ஹைட்டு போகிறது வந்து கம்மியாகுது. ஏன்னா நமக்கு கீழே வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்குது, மேலே போக போக ப்ரெஷர் குறையுது. ப்ரெஷர் குறையும் போது நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ், நமக்கு அந்த லீஸ்ட் ப்ரெஷர் குறையும் போது ஃபோர்ஸ் குறையும் போது என்னென்னா அது வாட்டர் போராக பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டக்கே போராகும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், திஸ் ஆக்டிவிட்டி கன்ஃபார்ம்ஸ் தட் the pressure in liquid varies with the depth of the point of observation in it. ஆழம் அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்கும்னு தெரியுது. சரியா? கீழே ஆழமாக இருக்கும், அதாவது டீப்பில் அந்த டெப்த்தில் வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, மேலே போக போக ப்ரெஷர் குறையுதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே. ஆக்டிவிட்டி 4. Take a glass tube that is open at both ends. Fix a rubber balloon at the lower end of the tube. Pour some water into the tube and observe the balloon. Now pour some more water into the balloon and again observe the balloon. The balloon starts bulging outwards. This shows that the pressure exerted by a liquid at the bottom of the container depends on the height of the liquid column in it. Activity 5. Take a plastic bottle, punch 3 holes on its side at the same height for its base. நம்ம ஆக்டிவிட்டி 3 பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிறோம், அதில் வந்து நம்ம சேம் சைடில் 3 பஞ்ச் பண்ணுறோம். பட் இங்கே வந்து சேம் ஹைட்டில் ஆனால் டிஃப்ரெண்ட் சைட்ஸில் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஹோல்ஸை போடுறோம். நான் pour some water into it and let it flow through the holes. இப்போ வாட்டரை வந்து ஊற்றிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி வெளியேறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். Observe the flow of the water. Water comes out from all the holes with the same force and falls on the ground or table at the same distance from the bottle. இப்போ எல்லா சைடும் பார்த்திங்கன்னா சேமாக தான் வாட்டர் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா சேம் ஃபோர்ஸாலாம் வெளியேறுது. ஏன்னா நம்ம சைடு தான் மாற்றிருக்கோம் தவிர ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஹைட்டு வேரி ஆகலை. நம்ம போன ஆக்டிவிட்டி 3ல் பார்த்திங்கன்னா ஹைட் வேரி ஆச்சு. ஹைட் வேரி ஆகும்போது டெப்த்து கூடும் குறையும். அப்போ டெப்த்து அதிகமாச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்.
அதே மாதிரி டெப்த்து மேலே போக போக நம்ம ஃபோர்ஸும் குறையும், ப்ரெஷரும் குறையும். இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம 3 சைடும் ஒரே மாதிரி ஹோல்ஸ் ஒரே ஹைட்டில் போட்டிருக்கனால டைரக்ஷன் தான் வேறு சைடில் தான் போட்டிருக்கோம் தவிர ஹைட் பார்த்திங்கன்னா சேம். ஸோ எல்லா சைட்லேயும் சேம் ஃபோர்ஸில் வாட்டர் வந்து நமக்கு வெளியேறுது. Thus we can conclude that liquids exert the same pressure in all direction at the given depth. Thus we can conclude that liquids exert the same pressure in all direction at the given depth. அதாவது சேம் ப்ரெஷரில் எல்லா டைரக்ஷன்லையும் என்ன ஆகுனா லிக்விட்ஸ் வந்து வேலை செய்யுது. Why dams are made stronger and broader at the bottom than at the top? Why do scuba divers wear a special suit while they go into deep sea levels? இந்த ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னா, நம்ம இங்கே பார்த்தோம் இந்த ஆக்டிவிட்டி 3ல பார்த்திங்கன்னா கீழ் சைடில் வந்து நமக்கு அதாவது டெப்த்தில் ஆழத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஹை ப்ரெஷரில் வாட்டர் வெளியேறதை பார்த்தோம். மேலே போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ப்ரெஷர் ஆகுது, இன்னும் டாப்பில் இன்னும் ரொம்ப ப்ரெஷர் குறையுது. ஸோ இங்கே என்ன சொல்கிறது வர்றாங்கன்னா, இதில் ஆழமாக இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஆழம் அதிகரிக்க ப்ரெஷரும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்டில் தான் டேம் பில்டு பண்ணும்போது அதோட டேமோட அந்த அந்த கீழ்ப்பகுதி இருக்குல்லையே அதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ப்ராடாகவும் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பாட்டமில் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது வாட்டர் ப்ரெஷர்னால் டேம் பார்த்திங்கன்னா உடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ டேமோட பாட்டம் போர்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ப்ராடாகவும் பில்ட் பண்ணியிருப்பாங்க. எதை கம்பேர் பண்ணால் டாப் போர்ஷனை விட பாட்டம் போர்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த பாட்டம் போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லு ப்ரெஷரும் அந்த ஆழத்தில் தான் இருக்கும், அந்த டெப்த்தில் தான் இருக்கும். ஸோ வந்து நமக்கு டேம் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அந்த பாட்டம் இருக்குல்லையே அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ப்ராடாகவும் பில்ட் பண்ணணும்.